அளவுக்கு முற்பட்டது. மேலை நாட்டில் புறவுலகத்தை பற்றியே தத்துவ ஆய்வு தொடங்கியது. அப்புறவுலக ஆராய்ச்சியிலே தத்துவ ஞானிகள் நீண்ட காலத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் நம் நாட்டு தத்துவ ஞானம் புறவுலகம் பற்றியது அன்று, ஆன்மாவை பற்றியது. நம் நாட்டு தத்துவ ஞானிகள் தத்துவ ஆராய்ச்சியில் மட்டுமின்றி இவ்வாராய்ச்சிக்கு துணையான பொறிகளை ஆய்வதிலும் பெரிதும் ஈடுபட்டனர். தொல்காப்பியம் கூறுகிறபடி ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று மிக தெளிவாக சிந்தித்திருக்கிறார்கள். தமிழனுடைய கண்ணோட்டம் எல்லாம் ஊரை பற்றியதல்ல, நாட்டை பற்றியதல்ல, உலகத்தை பற்றியது. தமிழ் இலக்கியங்கள் தமிழனை மட்டும் மையப்படுத்தி பேசவில்லை. புறநானூற்றிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றுதான் பேசப்படுகிறது. அடுத்து நீங்கள் ராமகாதையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா என்று பாடும். தமிழ் மறை தந்த ஐயன் வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றும், சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்பான். திருமுருகாற்றுப்படையில் உலகம் ஓப்ப வலநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு என்று பேசுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இறைவனை சைவர் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சிவனை வழிபடுவர். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமர ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்று வைணவர் வழிபடுவர். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றவன் மூன்றினுள் நான்குடன்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தது உணர்ந்து எட்டே என்று திருமூலர் குறிப்பார். இறை உண்டு என்பார்கள். இவ்வாறு பேச இல்லை என்று பேசுபவர்களும் உண்டு. மனிதனுக்கு மதம் ஒரு மது போன்றது என்பார் கேபிட்டலை எழுதிய கார்ல் மார்க்ஸ். இறை உணர்வு மக்களுக்கு மயக்க மருந்து என்று சொன்னார். பகுத்தறிவாளர்கள் இறைவன் இல்லை, கற்பித்தவன் ஏமாற்றுக்காரன், வணங்குபவன் காட்டு மிராண்டி என்று பேசுவார்கள். மங்கும் பொழுதளவும் வாடி தொழில் புரியும் மக்கள் எல்லாம் இறைவன் வடிவல்லவோ என்று பேசுபவர்கள் உண்டு. இறைவன் வேறு எங்கும் இல்லை, உள்ளே இருக்கிறான். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சூட்டியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று பேசினார்கள். தேசிய விநாயகம் பிள்ளை கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் 7 கண்டேன், தெப்பக்குளம் கண்டேன், தேரோடும் வீதி கண்டேன், எங்கெங்கு தேடிலும் காண்களனே என்று பாடினார். பிறகு கண்டுகொண்டான் உள்ளத்தில் உள்ளானடி, அதை உணர வேண்டும்படி என்று முடித்தார்கள். பரிணாம வளர்ச்சியை பார்க்கிற போது டார்வின் சொன்னான், குரங்கிலே இருந்து பிறந்தவன் மனிதன். குரங்குக்கு முன் என்ன ஆயிற்று, மனிதனுக்கு பின் என்ன ஆயிற்று என்று அவனால் சொல்ல இயலவில்லை. காரணம், அவன் வாழ்ந்த சமுதாயம், அதனுடைய பின்னணி, தான் கற்ற கல்வி, தான் சார்ந்திருந்த மதம், அவனுக்கு போதித்த குருமார்கள் இதை சொல்லவில்லை. அதோடு நிறுத்தி கொண்டான், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். ஆனால் நம்முடைய தமிழ் சொல்லுகிறது, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் நல் விருட்சமாய் கல்லாய் விலங்காய் மனிதராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருந்தளித்தேன் என்று பாடுவார். இது மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும்? மனிதன் தேவனாக வேண்டும், மனிதன் நிலையிலே உயர வேண்டும் இருக்குதா என்பதை நமக்கு உணர்த்துகிறது. தொல்காப்பியத்திலே புல்லும் மரணும் ஓரறிவினவே, நந்தும் முரளும் ஈரறிவினவே, சிதலும் எறும்பும் மூவறிவினவே, நண்டும் தும்பியும் 4 அறிவினவே, மாவும் புல்லும் 5 அறிவினவே, மக்கள் தாமே 6 அறிவு உயர், மக்களுக்கு தான் 6 அறிவு உண்டு என்று பேசுவார். பரிணாம வளர்ச்சியை இவ்வாறு புல்லிலே இருந்து தொடங்கி பேசுகிறது
நம்முடைய தமிழ் தத்துவம் தான். அடுத்து இப்பிறவியினுடைய நோக்கம் என்ன? கிடைத்தற்கரிய மானிட பிறவி பரிசுத்த நிலை பெற்று பரிபூர்ண ஆனந்தம் அடைவது என்பதை தாயுமானவர் பாடுவார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்று திருமூலர் பேசுவார். வையத்து வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இங்கு வாழ்க்கை நெறியாக இருந்தால் அவர்கள் தெய்வம் ஆவார்கள் என்று வள்ளுவர் சொல்லுவார். அடுத்து யோகம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகரம் என்ற மூன்றும் உடம்பை செம்மைப்படுத்துகிற புறயோக உறுப்புகள். மனதை செம்மைப்படுத்துகிற அகயோக உறுப்புகள் தாரணை, தியானம், சமாதி என்ற மூன்றுமாகும். சாதாரண மனிதனிடம் இந்த 6 நிலைகளும் தனித்தனியே பிரிந்து கிடக்கின்றன. இப்படி பிரிந்து கிடக்கும் 6 நிலைகளும் மனித வாழ்க்கையில் ஒன்றுபட வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பு வெறுப்புகள், இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள் ஆகியவை இவற்றையெல்லாம் முறைப்படுத்தி உயிர்குலத்துக்கு தொண்டு செய்து அமைதியாகவும் இன்பமாகவும் மனநிறைவுடனும் நிலைத்து வாழ்வதற்கு வழிகாட்டுவதுதான் யோகம். யோகத்திற்கு விளக்கம் இவ்வாறு இருக்க, புரட்சி கவிஞனை கேட்டால் சொல்லுவான், ஊருக்கு உழைப்பது யோகம், உயிர் ஓங்கிடுமாறு வருத்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அறிவு மெஞ்ஞானம் என்று பேசுவான். அடுத்து இல்வாழ்க்கை, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்று சொன்னால் அறநிலையிலே வாழ்கிறதான் இல்வாழ்க்கை. அகுதும் பிறன் பழிப்பதாயில் நன்று, மற்றவர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இடமில்லாமல் வாழ்கிற நிலைதான் இல்வாழ்க்கை. இவ்வுலகில் வாழ்வாங்கு வாழ்ந்து உயர் நிலையில் வைக்கப்படுகிற நிலை உண்டு என்பதை அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதேவன். இங்கு வந்து நல்ல முறையிலே நெறிப்படி வாழ்ந்து பேரடைய வேண்டும் என்பதை காட்டுகிறது. அடுத்து துறவு. மனிதன் வாழ்வை 4 வகையாக பிரித்தனர். மாணவன், இல்வாழ்வான், விட்டு விலகும் நிலை, துறவு. முதல் 3 நிலைகளை தாண்டி இறுதி நிலையில் மனிதன் தன்னை அறியும் முயற்சியில் ஈடுபடுகிறான். நான் யார், எங்கிருந்து வந்தேன், என்னுடைய பணி இங்கு என்ன, எங்கே நான் போகிறேன் என்ற ஆத்ம விசாரம் செய்கிற நிலை அது. இது திருமூலர் இதனை சொல்லுகிற போது, துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை, இறந்தான் வழி முதல் இன்பமும் இல்லை, மறந்தான் வழி முதல் வந்திலன் ஈசன், அறந்தான் அறியும் அளவறியாரே என்பார். ஐவகை புலன்களின் ஆசைகளை அடக்கி வெற்றி பெற்றவனே துறவி என்பதை வள்ளுவர், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டி எல்லாம் ஒருங்கு என்பார். நடக்கிற போது காலிலே இடறுகிற பொருள் கல்லா பொன்னா மணியா என்று பிரித்து பார்க்காத நிலை துறவு நிலை. ஊடையும் பசும் பொன்னையும் ஒக்கவே நோக்குவர் துறவிகள். ஒரு சீன கதை உண்டு. ஒரு பெண் துறவி, அவரிடத்திலே சீடர்கள் ஒரு காட்டு வழியே நடந்து போகிறார்கள். முன்னாலே துறவி போகிறார், பின்னாலே சீடர்கள், பெண் சீடர்கள் போகிறார்கள். அவர் இடத்திலே வந்த உடனே அந்த குரு தன் காலை மண்ணை போட்டு ஒரு பொருளை மூடுகிறார். பிறகு கடந்து 4 எட்டு போகிறார். பின்னாலே வந்த அந்த சீடர் அதை எடுத்து பார்க்கிறார். அங்கே ஒரு பொற்காசு கிடக்கிறது.